தமிழக அரசியல் களம் இப்பொழுது உச்சகட்ட அனலில் தகித்து வருகின்றது. டபுள் இன்ஜின் அரசாங்கம்னு பிரதமர் மோடி ஒரு பக்கம் முழங்க, அது டபுள் இன்ஜின் இல்ல டப்பா இன்ஜின் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி கொடுக்க, இதுக்கு நடுவுல புகுந்த எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை ஓடாத ஓட்டை இன்ஜின் விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தில் ஊழல் நிறைந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடப்பதாக பிரதமர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளும், அதற்கு தென்னிந்திய மாநிலங்களின் வளர்ச்சியை முன்வைத்து ஸ்டாலின் கொடுத்த பதிலடியும் தான் இன்றைய டாப் ட்ரெண்டிங். என்ன நடக்கிறது தமிழக அரசியலில் விரிவாக பார்ப்போம். மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்பொழுது அவர் பேசிய பேச்சுக்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை நேரடியாக குறிவைத்தது. அவர் பேசுவதில் முக்கிய புள்ளிகளை பார்ப்போம். பாதுகாப்பு கேள்வி. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் ஊழல் மலிந்து விட்டதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். ஊழல் நிறைந்த திமுக அரசை அகற்ற மக்கள் தயாராகி விட்டார்கள். அதற்கு சான்றாக தான் இந்த மக்கள் கூட்டம் இங்கே திரண்டு உள்ளது என்கிறார் மோடி. இரட்டை இன்ஜின் பலம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணி ஆட்சி இருந்தால், அதாவது இரட்டை இன்ஜின் ஆட்சி இருந்தால் மட்டுமே தமிழகம் உண்மையான வளர்ச்சியை எட்டும் என உறுதிபட கூறினார். அதிமுக மற்றும் பாஜக இணைந்த இந்த என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது பிரதமரின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது. பிரதமரின் டபுள் இன்ஜின் முழக்கம் வெளியான சில மணி நேரத்திலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் மிகுந்த கடுமையான பதிலடியை கொடுத்துள்ளார். அந்த பதிலடி என்னவென்றால், மத்திய பாஜக அரசு பல்வேறு முட்டுக்கட்டைகளை தந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து எறிந்துதான் தமிழ்நாடு இன்று வரலாற்றில் இல்லாத வளர்ச்சியை அடைந்து உள்ளது என்கிறார். உங்கள் டபுள் இன்ஜின் மாநிலங்களானது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரை விட உங்கள் டப்பா இன்ஜின் நுழையாது தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் மேற்கு வங்கம் தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறக்கின்றன என்று புள்ளி விவரங்களோடு சுட்டிக்காட்டினார். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜக செய்த துரோகங்களை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும், டெல்லியின் ஆணவத்திற்கு தமிழ்நாடு ஒருபோதும் தலை குனியாது என்றும் மிக ஆக்ரோஷமாக பதிவிட்டு உள்ளார் முதல்வர். இந்த மோதலுக்கு நடுவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன் பாணியில் ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்துள்ளார். அது என்னவென்றால், முதலில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது ஓடாத ஓட்டை இன்ஜின் ஆட்சியை சரியாக நடத்தட்டும், பிறகு வளர்ச்சியை பற்றி பேசலாம் என்று கிண்டல் செய்துள்ளார். மதுராந்தகத்தில் திரண்ட மக்கள் கூட்டத்தை பார்த்து முதல்வர் பயந்து விட்டதாகவும், அந்த அலறலில்தான் சமூக வலைதளங்களில் புலம்ப துவங்கிவிட்டார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அடிமேல் அடி வைத்தால் அம்மி கூட நகரும், ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளில் ஒரு அடி கூட நகரவில்லை இந்த திமுக ஆட்சி என்று மிக காட்டமாக பேசியுள்ளார். முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தன் பங்கிற்கு இந்த விவாதத்தில் குதித்துள்ளார். அதாவது, அவர் திமுக ஆட்சியை ட்ரபிள் இன்ஜின் அழைக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம், கடன் சுமை, பாதுகாப்பின்மை அதிகரித்து உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். பஞ்சாயத்து தேர்தலை நடத்த கூட பயப்படும் முதல்வர் தப்பான இன்ஜினை வைத்துக் கொண்டு ஓட்டிக் கொண்டு இருக்கிறார் என்றும், பிரதமர் தமிழகம் வந்தாலே முதல்வருக்கு பதற்றம் தொற்றிக் கொள்கிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஆக, ஒரு பக்கம் வளர்ச்சிக்கு டபுள் இன்ஜின் அவசியம் என்கிறது பாஜக, இன்னொரு பக்கம் அது டப்பா இன்ஜின் என்று சாடுகிறது திமுக. அதிமுகவோ இது ஓடாத இன்ஜின் என்கிறது. யாருடைய இன்ஜின் தமிழகத்தை முன்னேறப் போகிறது, யாருடைய வாதத்தில் உண்மை இருக்கிறது என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் தமிழக மக்கள் நீங்கள்தான். இந்த அரசியல் மோதலை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.